everyone. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா LP norm. ஸோ த ஃபங்க்ஷனல் வந்து norm of p defined by இது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா norm p வந்து இன்டெக்ரல் ஒமேகா u of x பவர் p dx ஹோல் பவர் 1 by p. LP ஸ்பேஸ் வந்து இன்டெக்ரல் ஒமேகா norm u of x பவர் p dxன்னு பார்த்துருப்போம். இதில் ஹோல் பவர் 1 by p அப்படி எடுத்தோம்னா அதுதான் வந்து நம்ம வந்து நார்ம்னு வந்து சொல்லுவோம். ஸோ நாம்கான ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா அது வந்து கிரேட்டர் தென் ஜீரோவாக இருக்கணும், ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்துச்சுன்னா அந்த உள்ளே இருக்க யூ வந்து ஜீரோவாக இருக்கணும் இன் எல்பி ஒமேகாவில். அதே மாதிரி ஒரு வேல்யூ ஸ்கேலார் இன்டூ இப்படி இருந்துச்சுன்னா அந்த ஸ்கேலாரை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு நாம் யூபின்னு மட்டும் எழுதிக்கலாம். அதே வந்து இது வந்து ஆர் பவர் ஆர் பவர் 2 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ட்ரையாங்குலர் இன்இக்வாலிட்டி யூஸ் பண்ணுறோம். இது ஆர் பவர் என்னால இது வந்து மின்காஸ் இன்இக்வாலிட்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நாம் யூ ப்ளஸ் விங்கிறது வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நாம் யூபி ப்ளஸ் நாம் விபி அப்படின்னு வந்து எழுதிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹோல்டர்ஸ் இன்இக்வாலிட்டி வந்து பார்க்க போகிறோம். ஸோ லெட் 1 லெஸ் தென் பி லெஸ் தென் இன்ஃபினிட்டி அப்படின்னு வந்து எடுத்துக்கிறாங்க. பி டேஷுங்கிறது வந்து பியோட காஞ்சிகேட் எக்ஸ்போனன்ட் டிஃபைன்டு பை அந்த பி டேஷ் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா பி டிவைடட் பை பி மைனஸ் 1, அதாவது 1 பை பி ப்ளஸ் 1 பை பி டேஷுங்கிறது வந்து 1ன்னு எடுத்துக்கிறாங்க. அது போக இது என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணுன்னா 1 லெஸ் தென் பி டேஷ் லெஸ் தென் 1 இதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். லெஸ் தென் இன்ஃபினிட்டி இந்த கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இஃப் யூ பிலாங்ஸ் டு எல்பி ஆஃப் ஒமேகா இருந்துச்சுன்னா அண்ட் பி பிலாங்ஸ் டு யூ வந்து எல்பி ஒமேகாவில், பிங்கிறது வந்து எல்பி டேஷ் ஒமேகா இருக்கு. அப்போ ரெண்டும் சேர்ந்தது எங்க இருக்குன்னா L1 ஆஃப் ஒமேகால இருக்கணும். அப்போ இன்டெக்ரல் ஆஃப் mod of u of x v of x dx less than or equal to norm vp up norm vp dash. So this equality holds if and only if up and vp dash are proportional almost everywhere in omega. So இந்த inequality hold பண்ணோம்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷன்ஸில் தான் இருக்குது. அதாவது இந்த ஹோல்டர்ஸ் இன்இக்வாலிட்டிங்கிறது வந்து இன்டெக்ரலுக்கும் நாம்க்கும் மாற ரிலேஷன் தான் ஹோல்டர்ஸ் இன்இக்வாலிட்டி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து 2 வேல்யூ வந்து எடுத்துக்கிறோம். ஏபின்னு ஒரு பாசிட்டிவ் வேல்யூஸ் தட் இஸ் கிரேட்டர் தென் 0. அப்போ ஏங்கிறது வந்து நம்ம எப்படி டிஃபைன் பண்ணாங்கன்னா இது லைக் இங்கே வந்து எக்ஸ்போனன்ட் டிஃபைன் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து டேக்கிள் பண்ணுறதுக்காக நம்ம லாகுங்கிற மாதிரி எடுத்துருக்கோம். ஏ ஈக்குவல் டு எல்என் ஆஃப் ஏ பவர் பி அண்ட் பி ஈக்குவல் டு எல்என் ஆஃப் p பவர் p டேஷ் அப்படின்னு வந்து எடுத்துக்கிறோம். எக்ஸ்போனன்ட் ஃபங்க்ஷன் வந்து ஸ்ட்ரிக்ட்லி கான்வெக்ஸாக இருக்கும். ஸோ அதுக்கான கண்டிஷன் படி பை ஆஃப் லாம்டா எக்ஸ் ப்ளஸ் 1 மைனஸ் லாம்டா ஒய், அப்போ அது வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு லாம்டா இன்ட்டு பை ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 மைனஸ் லாம்டா இன்ட்டு பை ஆஃப் ஒய் அப்படின்னு வந்து எழுதிக்கலாம். ஸோ நம்ம எக்ஸ்போனன்ட் ஃபங்க்ஷன் வந்து எடுக்கிறனால எக்ஸ்போனன்ட் ஆஃப் இங்கே வந்து லாம்டாங்கிறது 1 பை பி ஆகும், எக்ஸுங்கிறது ஏவாகவும் ஒய்ங்கிறது வந்து பி ஆகவும் நம்ம சூஸ் பண்ணிக்கணும். அப்போது இது வந்து என்ன ஆகுதுன்னா லாம்டா எக்ஸ் ப்ளஸ் 1 மைனஸ் லாம்டா ஆஃப் லாம்டா ஒய்யா, அப்போ இங்கே வந்து லாம்டா ஒய் வந்து பிஆ இருக்குது. ஸோ இது வந்து எக்ஸ்போனன்ஷியல் டேர்ம் ஆஃப் exponential of 1 by p of a plus 1 by p dash of b இந்த கண்டிஷன் படி எழுதிட்டோம்னா லாம்டாங்கிறது 1 பை பி, அப்போ 1 மைனஸ் 1 பை இதுதான் நம்ம எழுதியிருக்கோம். ஸோ இந்த பிங்கிறது வந்து 1 மைனஸ் 1 பை பின்னு வந்து எழுதிக்கலாமா? சரி, பி மைனஸ் பி பை 1. ஸோ 1 மைனஸ் பி அப்படின்னு வந்து எழுதிக்கலாமா? அப்போ 1 மைனஸ் பிங்கிறது வந்து நம்மளுக்கு என்ன பி டேஷ் ஆச்சா, விச் மீன்ஸ் இது என்னன்னா லாம்டாங்கிறது வந்து பி எக்ஸா ப்ளஸ் 1 மைனஸ் 1 பை பி, ஏன்னா லாம்டாங்கிறது வந்து 1 பை பின்னு தான் எடுத்திருக்கோம். அப்போது ஆஃப் ஒய்ங்கிறது வந்து நம்மளுக்கு என்னென்னா இந்த இடத்துல வந்து பி, ஓகேவா? அப்போ 1 பை பி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் மீன்ஸ் ஏ ஹியர் ரிலேட்டட் அஸ், அப்போது பி மைனஸ் 1 டிவைடட் பை p of b ஆச்சா. அப்போ
p minus 1 divided by pங்கிறது வந்து நம்மளுக்கு என்ன 1 by p dash அதுதான் இங்கே போட்டிருக்காங்க exponential of p dash into b less than or equal to இந்த கண்டிஷன் அப்ளை பண்ணும்போது 1 by 2 இங்கே பைக்கு பதிலாக நம்ம என்ன ஃபங்க்ஷன் எடுக்கிறோம்னா எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் எடுக்கிறோம். ஸோ எக்ஸ்போனென்ஷியல் ஆஃப் a ப்ளஸ் இது பண்ணும்போது 1 by p dash எக்ஸ்போனென்ஷியல் ஆஃப் b அப்படின்னு வந்து எடுத்துருக்கோங்க. ஸோ இங்கே கொஷின்லேயே நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க கான்ஜுகேட் எக்ஸ்போனென்ட் அப்படின்ட்டு விச் இஸ் ஈக்குவல். இது எப்போ ஈக்குவலாக இருக்குன்னா ஏவும் பியும் ஈக்குவலாக இருக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா இது வந்து ரெண்டுமே வந்து சேம் ஆயிரும். அதர்வைஸ் இஃப் வந்து எக்ஸ்போனென்ஷியல் ஆஃப் 1 by p ஆஃப் இங்கே வந்து என்ன போடுறாங்கன்னா ஏக்கு பதிலாக இந்த கண்டிஷனில் நம்ம என்ன எடுத்திருக்கோம் ln ஆஃப் a பவர் p பிங்கிறது வந்து ln ஆஃப் b பவர் p டேஷ்னு எடுத்துருக்கோமா அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 by p எக்ஸ்போனென்ஷியல் ஆஃப் ஏக்கு பதிலாக ln ஆஃப் a பவர் p 1 by p டேஷ் எக்ஸ்போனென்ஷியல் ஆஃப் ln ஆஃப் b பவர் p டேஷ் அப்படின்னு வந்து எக்ஸ்போனென்ஷியல் லாகும் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ எக்ஸ்போனென்ஷியல் ஆஃப் ln ஆஃப் a பவர் p by p ln ஆஃப் b பவர் p டேஷ் டிவைடட் பை p டேஷ் less than or equal to இங்கே எக்ஸ்போனென்ஷியல் தான் கேன்சல் ஆகிட்டா a power p divided by p plus b power p dash divided by p dash அப்படின்னு வந்து கிடைக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து log a power 2னா 2 log ஏன்னு வந்து எழுதிக்கலாம். ஸோ அப்போ வந்து p log a plus p dash log b அப்படின்னு வந்து கிடைக்கும். அதை தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம் less than or equal to a power p by p plus b p dash divided by p நாச்சா. இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த டேர்ம் இதுவும் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ எக்ஸ்போனென்ஷியல் ஆஃப் ln of a plus ln of b less than or equal to a power p divided by p plus b power p dash divided by p dash. அப்போ ln of exponential of ln of a b a plus b னா a b ன்னு எழுதிக்கலாமா less than or equal to a power p divided by p plus b power p dash p dash இது வந்து அப்படியே வருது. இப்போ எக்ஸ்போனென்ஷியல் லாகும் கேன்சல் ஆகும்போது ab less than or equal to a power p இந்த டேர்ம் வந்து அப்படியே கிடைக்குது. ஸோ விச் இஸ் ஈக்குவாலிட்டி அக்கரிங் இது வந்து எப்போ வந்து ஈக்குவலாக இருக்கும்னா லைக் a பவர் பியும் b பவர் p டேஷ் இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த ஈக்குவாலிட்டி வந்து அக்கர் ஆகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இஃப் இன் போத் எய்தர் த கேஸ் நம்மளுக்கு வந்து எய்தர் அந்த நார்ம் ஆஃப் u பவர் p ஜீரோவாக இருக்கா இல்லையா v பவர் p ரெண்டில் ஏதோ ஒன்று ஜீரோ ஆச்சுனாலும் அந்த ஹோல் டேர்மும் ஜீரோ ஆயிடுச்சும் அப்போ அந்த ஒமேகா அந்த கண்டிஷன் ஒன்னும் நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அதர்வைஸ் சப்ஸ்டியூட் நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னா mod u of x டிவைடட் பை நாம் நாமும் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போது ஏபிக்கு வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது இன் ஈக்குவேஷன் 3ல் வந்து அதாவது ஏபி கிடச்சிருக்குல்ல இதுக்கு பதிலாக நம்ம ஒரு ஃபார்ம் எடுத்து அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போது mod u of x டிவைடட் பை நாம் யூபி mod v of x டிவைடட் பை நாம் விபி அப்படி போட்டும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்குது. இதில் வந்து இந்த டேர்ம் இந்த சைடு கொண்டு வந்திருக்கோம். இதை வந்து இன்டகிரேட்டிங் ஓவர் த டொமைன் ஒமேகாவால் இன்டகிரேட் பண்ணும்போது நம்மளுக்கு dx வித் ரெஸ்பெக்ட் டு dxனால கிடைக்கும். தென் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கும். இந்த இன்டெக்ரல் வந்து லைக் இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட்னால இது வந்து வெளியே இருக்கும். இன்டெக்ரல் மட்டும் உள்ளார போகும். இன்டெக்ரலும் mod u of x power p dx இதை வந்து என்ன எழுதிக்கலாம்னா நாம் u p p dash ஏன்னா mod u of pக்கான வேல்யூ வந்து இன்டெக்ரல் ஒமேகா mod u of x power p dx ஹோல் பவர் 1 by p இருக்கும். நம்மளுக்கு வந்து இந்த டேர்ம் இருக்குது. அப்போ இங்கே வரும்போது p வந்துடும். ஸோ அதுதான் வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இங்கே p dash. ஓகே தென் நம்மளுக்கு நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா இந்த டேர்ம் வந்து இப்படி ஆயிருமா இதில் இதுவும் கேன்சல் ஆயிரும். மிச்சம் இருக்கிறது பார்த்திங்கன்னா இது மட்டும்தான். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் 1 + 1 by p + 1 by p dash ஈக்குவல் டு 1. ஸோ இதுக்கு 1 போட்டோம்னா நம்மளுக்கு இந்த டேர்ம் மட்டும் கிடைக்குது. ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் தேங்க்யூ.